தன் தாயின் மனநிலையை பொறுத்து பொறுத்தே அமைகின்றது என்பார்கள். இதன் முக்கியத்தை கருதியே உருவாக்கப்பட்டது ஹாப்பி மதர்ஹுட். இதை தொடங்கிய 2011 முதல் 10,000க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு உதவியாக இருந்து வருகிறது. ஆனந்தி அவர்கள் ஒரு சர்டிஃபைட் சைல்ட் எடுக்கேட்டர், ஆக்டிவ் ஸ்பீக்கர் and she is into physiotherapy and counseling. அவர்கள் 80% தாய்மார்களின் சுகப்பிரசவத்திற்கு தனது கவுன்சிலிங் மூலம் காரணமாக அமைந்திருக்கிறார். ஆனந்தி அவர்கள் தனது ஆற்றலால் கருவுற்ற தாய்மார்களின் மனதை நன்னிலைப்படுத்தி வெற்றி வழி வகுத்துள்ளார். Now over to Anandi, our speaker, who is there to speak on the common challenges, myths and COVID crisis management in breastfeeding. Over to you, Anandi. Welcome. Thank you so much, Aunty. Thank you so much. Thank you. Yes. I would say the Inner Wheel Club of Madras Bay City or the president as well, secretary, both of you, Gargi Aunty and Uday Lakshmi. Thank you so much for today's opportunity. And yes, எனக்கு இந்த pregnancy and breastfeeding பத்தி பேச சொன்னா அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கும். I think என் கூட டிராவல் பண்றவங்க, those who are traveling with me, pregnant mothers பார்த்தா நான் எப்படி எக்ஸைட் ஆவேன், அதே மாதிரி ஈக்குவலி breast feeding mothers பார்த்துட்டா I feel so happy. Because எனக்கு எப்பவுமே அது உள்ள மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டான்னு தெரியல. யாராவது ஹெல்தியா இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் someone is getting up early by 5 o'clock and they are doing some exercise அப்படின்னா அவங்கள பார்த்தா ஒரு ராயல் சல்யூட் வைக்கணும் போல தோணும். ஸோ யாரெல்லாம் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹெல்தியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப ஏக்கம் வரும், ரொம்ப ஒரு பொறாமன் கூட சொல்லலாம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஜெல்லஸ் எனக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரெக்னன்சில இருந்தே பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்ல இருந்தே இஃப் சம்ஒன் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தட் ஹெல்த், அதுதான் அந்த ஹியூமனிட்டியோட லைஃப் டைமுக்கு நான் சொல்லுவேன். நீங்க வச்சிருக்கிற அசட் எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அந்த குழந்தைக்கு ஹெல்தி லைஃப் டைமுக்கு பெரிய அசட் கொடுக்கணும்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் பிரெக்னன்சில இருந்தே சில ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. டுடே வி ஆர் கோயிங் டு see what are the challenges, என்ன மாதிரியான challenges breastfeeding mothers ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் மித், இதுல இருக்கிற எல்லாத்துலயும் மித் இருக்கிற மாதிரி இந்த breastfeedingல இன்னும் இந்த பிரசன்ட் செஞ்சுரியில கூட என்ன மாதிரியான மித் எல்லாம் இருக்கு. அண்ட் லேட்டரா இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல வாட் டைப் ஆஃப் சேலஞ்சஸ், வாட் ஆர் த கிரைசிஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் திங்ஸ் நம்ம பேச போறோம். Yes, coming to that, in the how breastfeedல என்னையா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிற இடத்துல I always say, இன்னைக்கு சென்னை சிட்டில அந்த மாதிரி ரூரலை விடவே அர்பன் ஏரியாஸ்ல 10 பேர்ல 8 பேர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மதர்ஸ் மைட் திங்க் அது ரொம்ப ஈஸியானது, பிரெஸ்ட் ஃபீட் பண்றதுக்கெல்லாம் கிளாஸா, பிரெஸ்ட் ஃபீட் பண்றதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் தேவையா, இதுல என்ன பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அவுட் ஆஃப் 10, 8 ஆர் ஃபேசிங் சேலஞ்சஸ். ஸோ எங்கெங்க எல்லாம் சேலஞ்சஸ் ஆரம்பிக்குது, எதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப இஷ்யூவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பட் பிஃபோர் ஹேண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். எல்லா விஷயத்திலுமே நாட் ஓன்லி பிரெஸ்ட் ஃபீடிங், ஓவரால் ஹவு அப்படிங்கறத நீங்க தேடுறது விட why breastfeeding அப்படிங்கிறது கிளியரா இருந்தா, நாட் ஓன்லி breastfeeding, again I am telling, லைஃப்ல எல்லாத்துக்குமே why is clear அப்படின்னா that is 99%. 1% தான் how. நான் 6 months எக்ஸ்க்ளூசிவா என் குழந்தைக்கு breast feed கொடுக்க போறேன், 2 years கட்டாயமா breast feed கொடுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, why அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, then கடவுளே கீழே வந்து நீ breast feed பண்ணாதேன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. So that is how why matters a lot. ஏன் குழந்தைக்கு breast feed பண்ணணும் அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஊம்ல இருந்தே அந்த குழந்தையோட ஒவ்வொரு டே பை டே, நான் என்ன சொல்வேன்னா, இன்னும் சொல்லப்போனா மைக்ரோ செகண்ட் அந்த குழந்தையோட இம்யூன் ஃபேக்டர் ஆகட்டும், ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஆகட்டும், கிளான்ஸ் ஆகட்டும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. அதோட அங்க ஏதாவது விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னன்சில கொஞ்சம் சரிவர உங்களால நியூட்ரிஷனை கொடுக்க முடியல, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண முடியல, அச்சோ எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா, please make utilize this breastfeeding phase அப்படின்னு சொல்லலாம். So breastfeeding phaseல நீங்க அங்க விட்டதையெல்லாம் பிடிக்க முடியும். ஓகே, சோ இந்த பீரியட்ல என்ன பண்ணுங்க, breastfeeding phaseல
ஃபர்ஸ்ட் 4 months we say intense breastfeeding phase. அந்த 4 மாசம் அந்த குழந்தைக்கு கொடுக்கிற ஒரே ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா சட்டுப்பட்டுன்னு பாலை குடிச்சு பெருசாயிக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ 50 kg and 60 kg இருக்கும் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு 30 லிட்டர் மில்க் யாராவது குடிக்க முடியுமா? எனிபடி கேன் யூ ட்ரிங்க் 30 liters of milk a day? 50-60 kg ஆவரேஜா இருக்கிற நம்மனால கட்டாயமா 30 liters குடிக்க முடியாது. ஆனா அந்த குழந்தை வெறும் 3 kg to 5 kg இருக்கிற குழந்தை, I'm talking about the first few months, முதல் 3-4 மாசத்துல அதனோட உடம்ப விட ஓகே கிட்டத்தட்ட 1.5-2 லிட்டர் பால் அசால்ட்டா குடிக்கிறாங்க. அது ஈக்குவல் டு நம்ம இப்ப 30 liters குடிக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு பாலை மட்டும் குடிச்சு எப்படியாவது பெருசாகிற அந்த குழந்தைய பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்காம போறாங்க அப்படின்னா தட்ஸ் ரியலி அந்த குழந்தை ஏதோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்னோ நம்ம ஏதோ சின் பண்றோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து அந்த அவேர்னஸ் உங்க பக்கத்து வீட்லயோ, உங்களோட சிஸ்டர்ஸோ, உங்க வீட்டுல இருக்கிறவங்களோ, சிஸ்டர் இன்லா, நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்க, யாராவது கன்சீவா இருக்காங்க, அதாவது பேபி இப்போ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல பேபி பிளானிங்ல இருக்காங்க அப்படின்னா ஆழமா அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லிருங்க. 6 months எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீட் நீ எந்த காரணத்துக்கும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே, எல்லாரும் கேக்குற மாதிரி என்னால பண்ண முடியல, அம்மா பண்ணல சோ நானும் பண்ணல, எனக்கு பிரெஸ்ட் சைஸ் சின்னதா இருக்கு அதனால நான் பண்ணல, குழந்தை ஐசியூல இருந்தாங்க அதனால நான் பண்ணல. சோ இதெல்லாம் ரொம்ப 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 ஃபால்ஸ் லேம் எக்ஸ்கியூசஸ். எல்லாருனாலையும் கண்டிப்பா பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். சோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அது என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கிட்டாங்கன்னா டெஃபினெட்லி தே கேன் ஓவர்கம். சோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ ஹவு பார்ட் மேட்டர் இல்ல, வை பார்ட் இஸ் வெரி கிளியரா இருக்கணும். இன்னும் வை பார்ட்டை பத்தி, பிரெஸ்ட் மில்கோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொன்னோம் அப்படின்னா அப்படியே எல்லாரும் ஸ்டக் ஆகி உட்கார்ந்துருவோம். சோ அந்த மாதிரி காடோட டிசைன்ல தி பெஸ்ட் ஃபுட் பிரெஸ்ட் மில்க்கு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்டு ஈக்குவலா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னா நான் டாம் ஷியோர் நான் ப்ராமிஸ் பண்ணுவேன், there is nothing is equal to breast milk. சோ அப்படி டிசைன் பண்ண அந்த பிரெஸ்ட் மில்க்ல என்ன இருக்கு, அம்மாக்கு என்ன பெனிஃபிட்ஸ், குழந்தைக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு we move on to challenges. சோ என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை 32 வீக்ஸ்ல பிறந்ததுன்னு வெச்சுக்கலாம். for some reason premature preterm baby-யா ஒரு 32 வீக்ஸ்ல பிறந்துட்டா, அது உள்ள 8 வீக்ஸ் ஊம்ல இல்லாம குழந்தை வெளியில வந்துருச்சே, who is going to take care of that baby? யார் அந்த குழந்தையை பாத்துப்பாங்க? உங்க பிரெஸ்ட் மில்க் பாத்துக்கும். 8 வீக்ஸ் உள்ள இருந்து என்ன கொடுக்கணுமோ அது வெளியில வந்துட்டு அந்த குழந்தை த்ரூ பிரெஸ்ட் மில்க் மூலமா அது the same nutrition factors எல்லாம் அந்த குழந்தைக்கு கேதர் ஆக போகுது. எவ்வளவு பியூட்டிஃபுல் விஷயமா இல்லையா? அடுத்தது வந்து இப்ப குழந்தை சிக் ஆயிட்டாங்க, ஓகே, குழந்தை வந்து கோல்டுன்னு வச்சுக்கலாம், இல்ல கஃப் கோல்டு வச்சுக்கலாம். அம்மா வாய் நிப்புல வச்சு சக் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சலைவால இருக்கிற இன்ஃபெக்ஷன் அப்படியே மெதுவா அந்த குழந்தை அம்மாவோட போர்ஸ் வழியா அம்மா பாடிக்குள்ள போகும். அடுத்த 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hourக்குள்ள அம்மாவோட பாடி வந்து ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணி செகண்ட் டைம் அந்த குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது, அதாவது நெக்ஸ்ட் டைம் நீங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஆன்டிபாடிஸ் போகும். தட் இஸ் த பவர் ஆஃப் பிரெஸ்ட் மில்க். எந்த பீடியாட்ரிஷியனாலையும் அடுத்த செகண்ட் அடுத்து உங்க குழந்தைய பார்த்த உடனே இது வைரலா, ஃபங்கலா, இல்ல பாக்டீரியாவான்னு உடனே கொடுக்க முடியாது. அது அவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஆனா உங்க பாடி அந்த மெடிசனை இமிடியேட்டா ப்ரிப்பேர் பண்ணும். இட்ஸ் a wonderful thing. இங்க வந்து இந்த பிரெஸ்ட் மில்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மதர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஏன் இன்னைக்கு திடீர்னு திக்கா இருக்கு மில்க் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஏதாவது சிக்கா இருக்கீங்களா, இல்ல உங்க குழந்தை சிக்கா இருக்கான்னு ஆமா அப்படின்னு ஒத்துப்பாங்க. பார்த்தாலே தெரியும், அம்மா சிக்கானாலும் குழந்தை சிக்கானாலும் அந்த பிரெஸ்ட் மில்க் உடனே திக் கண்டென்ட் ஆன்டிபாடிஸோட வெளியில வரும். சோ இந்த மாதிரி மேஜிக், இட்ஸ் லைக் a மேஜிக். குழந்தை நல்லா தூங்கணும் அப்படின்னா உங்க பிரெஸ்ட் மில்க் ஈவினிங் செக்ரீட் ஆகிற மில்க்ல அதிகப்படியான அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், தூங்குறதுக்கான அமினோ ஆசிட்ஸ். அந்த குழந்தை ஆக்டிவா இருக்கணுமா, காலையில செக்ரீட் ஆகிற மில்க்ல அந்த மாதிரி ஆக்டிவா இருக்கிறதுக்கான அமினோ ஆசிட் செக்ரீட் ஆகும். இதெல்லாம் யார் கொடுக்க முடியும், எந்த ஃபுட்ல கொடுக்க முடியும்? சோ தட் இஸ் a tailor made, குழந்தைக்கு தேவையான மாதிரி, அம்மாவோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி, குழந்தையோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி, பாடியில இம்யூனிட்டி கம்மியா இருந்தாவோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் டிசைன் பண்ற மில்க் மாதிரி எல்லாம் இந்த வேர்ல்டுல எதுவுமே இருக்காது. அண்ட் கொலெஸ்ட்ரம் அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் 3 days எங்களை பொறுத்த வரைக்கும், நீங்க மறுபடியும் 6 மாசம் கொடுக்குறீங்களோ 1 year கொடுக்குறீங்களோ, ஃபர்ஸ்ட் 3 days என்ன வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். Why? Because அந்த கொலெஸ்ட்ரால் அப்படிங்கிற that yellow color golden milk, yellow அது என்ன சொல்றது, கோல்ட் ஸ்டாண்டர்ட். எல்லா பக்கம் அந்த கொலெஸ்ட்ரால்க்கு இருக்கிற மதிப்பே வேற.
ஃபர்ஸ்ட் 3 days நம்ம ஊர்ல நிறைய பேர் மிஸ் பண்ணிருவாங்க. சோ ப்ளீஸ் மை கைண்ட் அட்வைஸ், இது ஏன் மிஸ் பண்றாங்கன்னு நாங்க ஒரு சீரியஸா ஒரு ஸ்டடி பண்ணோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிப்பிள் ரொம்ப இன்வெர்ட்டடா இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் அப்படி இல்ல. இப்ப நான் இந்த 10 இயர்ஸ்க்குள்ள நான் பாக்குறதே அதிகமா இருக்கு. முன்னாடி இருந்த ரேஷியோவோட நிப்பிளோட ப்ரொட்ரூட் ஆகாம நிப்பிள் வந்து இன்வெர்ட்டடாவும் பிளாட்டாவும் இருக்கு. இன்வெர்ட்டடா பிளாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒரு வாட்டர் பாட்டில் உங்ககிட்ட குடுக்குறேன். கேப் ஓபன் பண்ணாம குடிங்கன்னு சொன்னா யாருனால குடிக்க முடியும்? ப்ராமிஸா அது குடிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த பாட்டில் கேப் ஓபன் ஆகாத மாதிரி உங்களோட நிப்பிள் ப்ராப்பரா இல்லாட்டி அந்த குழந்தை பாவம் படாத பாடுபடும். ஃபர்ஸ்ட் 2 to 3 டேஸ்க்குள்ள ஜாஸ் எல்லாம் அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். சோ ரொம்ப சஃபர் ஆவாங்க. நிப்பிள முதல்ல ரெடி பண்ணி வைங்க. இது எங்க ரெடி பண்ணணும்? பிரெக்னன்சி டைம்ல இருந்தே ரெடி பண்ணணும். இதெல்லாம் அந்த காலத்துல இல்லையே அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல நிறைய விஷயம் நல்லாதான் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே மாறிட்டு வர மாதிரி இதுலயும் சேலஞ்சஸ் இருக்கு. சோ ப்ளீஸ் நிப்பிள ப்ரொட்ரூட் பண்ணி புல் பண்ணி கிளீன் பண்ணி, யா தட் இஸ் நெக்ஸ்ட் சேலஞ்ச். நிப்பிள் போர்ஸ வந்து நிறைய பேர் கிளீனே பண்ண மாட்டாங்க. நான் தான் நிறைய சோப்பு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேனே, ஆனா அந்த டெட் செல்ஸ் உங்களோட நிப்பிள் போர்ஸ் அழகா க்ளோஸ் பண்ணிருக்கும். நீங்க அதை வைப் பண்ணி 36 வீக்ஸ் பிரெக்னன்சில இருந்தே கிளீன் பண்ணல அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு அது போட்டு பிரஸ் பண்ணி அந்த பெயினோட அந்த வெயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி அந்த குழந்தைக்கு அந்த டர்ட் எல்லாம் போய் சில நேரத்துல மில்கே வெளியில வராத அளவுக்கு எல்லாம் அன்ஈஸியா இருக்கும். ப்ளீஸ் நிப்பிள கிளீன் பண்ணி வைங்கன்னு சொல்லுவோம். நிப்பிள புல் பண்ணி வைங்க, முன்னாடி இருந்தே ரெடி ஆகுங்க. நெக்ஸ்ட் திங், பிரெஸ்ட் மில்க்ல இருக்கிற இன்னொரு ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா, ப்ரொலாக்டின் ஹார்மோன் தான் உங்களோட பிரெஸ்ட் மில்க ரெடி பண்ணுது. ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் டெலிவரிக்கு ரெடி ஆகும் போதே அந்த ப்ரொலாக்டின் தூங்கிட்டு இருக்கிற ஹார்மோன் மெதுவா எழுந்திரிச்சு பார்த்து, ஓ நமக்கு முன்னாடி ஆக்சிடோசின் போறா நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை டெலிவரிக்கு ரெடி ஆகும் போதே உங்க பாடி ப்ரொலாக்டின் ஹார்மோன் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். சிலருக்கு அது ரெடியா இருக்கும். 7th மந்த் பிரெக்னன்சிலே சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நிப்பிள் ஏதோ டாட் டாட்டா தெரியுது, சம் ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கு, டிராப்லெட்ஸ் மாதிரி வருது. சூப்பர், உங்க ப்ரொலாக்டின் எனி டைம் ரெடியா இருக்கிற பாடி உங்களுக்கு. இன்னொரு சிலருக்கெல்லாம் அந்த ப்ரொலாக்டின் கொஞ்சம் தூக்கத்துல இருக்கும். டெலிவரி ஆயிட்டு ஆக்சிடோசின் போன உடனே அதுவும் ரெடியா எழுந்திருச்சு வந்துடும். இன்னொரு சிலருக்கெல்லாம் அது ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 2 to 3 days டெலிவரி நடக்குது. ஐ மீன் நீங்க லேபர்ல இருக்கீங்க, ப்ரொலாங் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஹைட்ரேட் ஃபுல்லா பாடி டீஹைட்ரேட் ஆயிடுச்சு, ஹைட்ரேட் பண்ணிக்கல, நிறைய மெடிகேஷன்ஸ் போச்சு, இப்ப எல்லாம் இருக்கும்போது பாடியோட எனர்ஜி ஜீரோ. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரொம்ப 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 டயர்ஸமா உள்ள தூங்கிட்டு இருக்கும். பேபி வந்து அந்த நிப்பிள இப்படி பிடிச்சு மேஜிக் டச் பண்ணணும் உடனே எங்க இருந்து தான் அதுக்கு அது அலாம் அடிக்குமோ வேக வேகமா அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆயிட்டு வெளியில வரும். சோ அப்படி இருக்கும்போது அந்த few minutes few hours கூட நிறைய பேர் வெயிட் பண்றது இல்ல. இதுதான் இப்ப நடக்கிற பெரிய ப்ராப்ளம். குழந்தை பிறந்த உடனே பிரெஸ்ட் மில்க் வரணும், வரலையா உடனே ஃபார்முலா ஃபீட் பண்ணு, அதான் குழந்தை ஃபார்முலா குடிச்சா நல்லா தூங்குதே, உங்ககிட்ட தான் பால் வரலையே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா ரொம்ப கேஷுவலா இருக்கிற மதர்ஸ பாத்துக்கிட்டே இருக்கோம். 2 நாள் 3 நாள் சில மிஸ்டேக் பண்ணிட்டு அப்புறம் வந்து நிக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் அக்யூமுலேட் ஆயிட்டே போகுது. எங்களால பழையபடி கொண்டு வரது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ ப்ளீஸ் மதர்ஸ், அபவுட் டு டெலிவர் அப்படின்னா முன்னாடியே மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நிப்பிள் ரெடியா இருக்கணும், ப்ரொட்ரூட் ஆயிருக்கணும், அதை கிளீன் பண்ணி வைக்கணும். ஒருவேளை ப்ரொலாங் லேபர் இல்ல உங்க ப்ரொலாக்டின் அப்படி ரெடியா இல்லைன்னா அதை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் தேவை. உங்க குழந்தைய சக் பண்ண வைங்க. சோ இதெல்லாம் பண்ணாம வேக வேகமா ஏதாவது தப்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. ஈவன் டுடே மார்னிங் ஐ ஹியர்ட் ஒரு மதர் கால் பண்றாங்க, என் குழந்தை 2.5 வயசு பையன் டைப் 1 டயபெட்டிக். ஓகே, இது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டைப் 2னா ஓகே, அது ரிவர்ஸ் பண்ண முடியும். டைப் 1 அப்படிங்கும் போது அந்த குழந்தை நீ லைஃப் டைமுக்கும் என்ன வெயிட் இருக்காங்களோ அந்த அளவு அந்த குழந்தை இன்சுலின் போட்டே ஆகணும். சோ என்கிட்ட இப்ப இந்த மாதிரியான கால்ஸ் நிறைய வருது. பிரெஸ்ட் ஃபீட் அதிகமா பண்ணாத மதர்ஸ், ஊம்ல இருக்கும் போதே நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மதர்ஸ், இந்த மாதிரி குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலே, அதாவது வேக்சினேஷனை தவிர வேற எதுக்குமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம வளர்த்த முடியும் அப்படிங்கிற சேலஞ்சில தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குழந்தைங்க ரெண்டும் அதே மாதிரி கேட்டகரியில, ஒருத்தர் 14 வயசு ஒருத்தர் 3 வயசு, 2 பேருக்கும் டாக்டர் யாருன்னு தெரியாத அளவுக்கு வேக்சினேஷனை தவிர வேற எதுக்குமே ஹாஸ்பிட்டலே போகிறது இல்ல. ஒரு மதருக்கு என்ன தெரியுமா வாழ்க்கையிலேயே ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்னா, சிக்கான குழந்தை, ரொம்ப சிக்கான கை குழந்தைய, உடம்பு சரியில்லாத குழந்தைய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுதான்
உலகத்துல ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். ஐ திங்க் இங்க யார் மதர்ஸ் இருக்கீங்களோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது புரியும். பேசினா கூட பரவாயில்ல, பேசாத அந்த குழந்தை அதுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாம அது சிக்காயிட்டு அது துவண்டு போய் அப்படியே நம்ம தோல் மேல கிடக்கும் போது அந்த பெயின் வந்து அவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம். அதை நான் அனுபவிக்கவே இல்லை. அது மாதிரி என்கிட்ட வரவங்க யாருமே அதை அனுபவிக்க கூடாது அப்படிங்கறதுலதான் நான் ரொம்ப குரூஷியலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ பாசிபிள் உள்ள இம்யூனிட்டி அப்படிங்கிறது குழந்தை பிறக்கும் போது அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகணும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட் அந்த பினிஷிங் ப்ராஜெக்ட் சொல்லுவல அந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் டேஸ்ல நடக்குது. இதையெல்லாம் சரி பண்ணாம விட்டுட்டு 5 வயசுல 10 வயசுல 15 வயசுல ப்ளீஸ் குழந்தை சிக்காயிருச்சுன்னு யாருமே வருத்தப்படாதீங்க. சோ இப்ப இருந்தே பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் ஆகட்டும், பிரெக்னன்ட் மதர்ஸ் ஆகட்டும், they have to work over there. ஓகே, சோ கமிங் டு த பாயிண்ட், இப்போ இன்னும் வேற சில பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அம்மாக்களுக்கு ஃபர்ஸ்ட் மதர்ஸ்க்கு, ஏன்னா மதர்ஸ் ரொம்ப ஹாப்பியா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். ஹாப்பியா பண்றது இல்ல, நீங்க டயர்டா டென்ஷனா கோபமா இரிட்டேஷனா இருந்தா கூட போய் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் செக்ரீட் ஆகணும். இட்ஸ் ஹாப்பி ஹார்மோன். ப்ரொலாக்டின் செக்ரீட் ஆனோடனே உங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும், அப்படியே எல்லா கஷ்டமும் காணாம போன மாதிரி இருக்கும். வாட் அ வண்டர்ஃபுல் மேஜிக் நடக்கும் தெரியுமா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது. சோ நீங்க எப்பெல்லாம் டென்ஷனா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் கோவமா இருக்கீங்களோ, அதை கிளென்ஸ் பண்ணிக்கணும்னா ஒரே ஆப்ஷன் பிரெஸ்ட் மில்க் தான். இது மட்டும் இல்ல, அம்மாக்கு அழகான வெயிட் லாஸ் நடக்கும். அண்ட் உங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மதர், ஒரு பிரெக்னன்ட் மதர் டெலிவரி ஆகுது, உங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்குறாங்க, நீங்க லாங் ரன் பிரெஸ்ட் ஃபீட் பண்றீங்க, உங்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வராது, உங்க குழந்தைக்கும் கேர்ள் பேபியா இருந்தா அவங்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வர ரேஷியோ கம்மி. ஓகே, அண்ட் தைராய்டோட ரேஷியோ அண்ட் சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்ற யூட்ரஸ், ஒவேரியன் கேன்சர், இந்த மாதிரியான இந்த கேன்சர் இஷ்யூஸ் எல்லாம் வர ரேஷியோ ரொம்ப கம்மி பிரெஸ்ட் ஃபீட் பண்ற மதர்ஸ்க்கு. அண்ட் என்ன சொல்றது, எக்கனாமிக்கல். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஃபார்முலா ரொம்ப ஈஸி தானே, பாட்டில் வாங்கணுமா, ஃபார்முலா போட்டு 2 ஸ்கூப்பை போட்டு தண்ணி ஊத்தி கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு. யூ நோ ஒன் திங், ஃபார்முலா டின் வந்து ஒரு ஆவரேஜா 500 rupees, கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்ட் எல்லாம் போனீங்கன்னா ஒரு 500 to 700 வரைக்கும் இருக்கு. ஒரு 200 grams ஃபார்முலா டப்பா வாங்கினா ஒரு குழந்தைக்கு 2 ல இருந்து 3 நாளைக்கு தான் வரும். ஐ எம் டெல்லிங் 500 rupees வச்சுக்கோங்களேன் ஆவரேஜா. 200 grams ஆஃப் ஃபார்முலா 2 நாள், அதிகபட்சம் 3 நாள். ஒரு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க, இட் கோஸ் பியாண்ட் 10,000 rupees. 10,000 ரூபாய்க்கு ஃபார்முலா வாங்குறத விட நம்ம நட்ஸும் ஃப்ரூட்ஸும் அப்படியே இம்போர்ட்டடா நல்லா சாப்பிட்டு உங்க குழந்தைக்கு ஹாப்பியா ஃபீட் பண்ண முடியும். சோ இட்ஸ் an economical one. ஒண்ணுமே தேவையில்லை. மேபி இப்ப இருக்கிற மதர்ஸ் ட்ரெண்டியா மெட்டர்னிட்டி வேர் கொஞ்சம் ஜிப்பு வச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் ஆன் எனிதிங். எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாம ஹாப்பியா எங்க போறோமோ, ரெஸ்டாரண்ட் போறீங்களா, இல்ல மாலுக்கு போறீங்களா, இல்ல கோயிலுக்கு போறீங்களா, கார்ல டிராவல் பண்றீங்களா, ட்ரெயின்ல போறீங்களா, ஃபிளைட்ல போறீங்களா, wherever you are you can open it up. இம்மிடியட்டா கொடுக்குற மாதிரியான வேற எந்த ஃபெசிலிட்டியும், சத்தியமா சொல்றேன், பாட்டில் எல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், பாட்டில் அப்படியே நீட்டா கொடுக்குறாங்கன்னு நினைப்பீங்க. அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி பாருங்க. அப்படியே என்ன சொல்றது, நைட்ல குழந்தை அழும்போது அந்த பாட்டில் ஸ்டெர்லைஸ் ஆகாமையோ இல்ல அந்த பாட்டில எவ்வளவு கடியான விஷயம். சோ ப்ளீஸ், அந்த அது கொடுக்குற சுகமே தனி. சோ பிரெஸ்ட் ஃபீடிங்ல அத்தனை பெனிஃபிட்ஸ் அம்மாக்களுக்கு இருக்கு. குழந்தைக்கு வந்தோம்னா இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, டயபெட்டிக் இஷ்யூஸ் அண்ட் நிறைய ஹார்மோனல் சேலஞ்சஸ் எல்லாம் இல்லாம, வீசிங், ஓகே, அண்ட் ஃபீவர், இன்ஃபெக்ஷன், இயர் இன்ஃபெக்ஷன், ஐ ரிலேட்டடா எதுவுமே இல்லாம அந்த குழந்தை வளருவாங்க. பிரெஸ்ட் மில்க்ல மேக்ரோஃபேஜஸ்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த மேக்ரோஃபேஜஸ் இட் கில்ஸ் பாக்டீரியா, இட் கில்ஸ் வைரஸ், இட் கில்ஸ் ஃபங்கல், ஈஸ்ட், எல்லாத்தையுமே கில் பண்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கு. சோ இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இட்ஸ் a மெடிசன். காலையில, மத்தியானம், நைட்டு, ஈவினிங் எல்லா நேரமும் அந்த குழந்தைக்கு தேவையான மெடிசனை கொடுத்துட்டு இருக்கோம். இதை கொடுக்க மாட்டேன், நான் ஃபார்முலா கொடுத்தாதான் என் குழந்தை சப்பியா இருக்கு. சீரியஸ்லி எனக்கு அவ்வளவு கோவம். சில குழந்தைங்க ஒல்லியா இருக்கு. இன்னைக்கு வர்ற 10 மதர்ஸ்ல 8 பேர் சொல்றது இதுதான், என் குழந்தை ஒல்லியா இருக்கு. கடவுளே, ஒல்லியா இருக்கிற குழந்தை ஹெல்த்தியான பேபிமா 5 வருஷம் வரைக்கும் ஒரு பாடியில ஃபேட் அக்யூமுலேட் ஆகாது. அதை மீறி அந்த குழந்தைக்கு ஃபேட் அக்யூமுலேட் ஆகுதுன்னா இட்ஸ் ஹெரிடிட்டரி. இல்ல நீங்க ஏதோ தப்பான ஃபுட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பிரெஸ்ட் மில்க் குடிக்கிற குழந்தை தின்னா இருக்கும், நாளைக்கு அந்த குழந்தை தான் அடலசென்ட்ல ரொம்ப ஹெல்த்தியா இருக்க போறாங்கன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்க்ளூடிங் மை ஃபேமிலி. என்னோட ஃபேமிலில இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஒல்லியா இருந்தா ஐயோ இப்படி வச்சிருக்க பையனை, இப்படி வச்சிருக்க. சோ ஐ திங்க் நம்மளோட ஜென்ரேஷனே எங்கேயோ இந்த
ஜான்சன்ஸ் பேபி மாதிரி அப்படியே கொழுன்னு மொழுன்னு குழந்தைங்களை பார்த்து எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. சோ அத முதல்ல மாத்திக்கணும் ப்ளீஸ். தின்னா இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஹெல்தியான பேபிஸ். பிரஸ்ட் ஃபீட் எடுத்துக்கிற குழந்தை பெரும்பாலும் தின்னா இருப்பாங்க. அதை மீறி குடுக்குறீங்கன்னா ஓவர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தை ரொம்ப பிரஸ்ட் ஃபீட் குடிக்கிற குழந்தை ரொம்ப சப்பியா இருக்குன்னா அந்த அம்மா ஓவர் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வாட் எவர், அது ஒன்றும் தப்பு நடக்காது. பட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு சைல்டுஹுட் ஒபிசிட்டி வராம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் திங், வேற எந்த இன்ஃபெக்ஷனுமே பாடியில இருக்காது. சோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தாண்டி அடுத்த சேலஞ்சஸ், பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற மதர்ஸ். ஏன்னா ஐம் ஹேண்டிலிங் நியூ பார்ன் குரூப், ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல ஒரு 50 to 100 மதர்ஸ் ஃப்ரெஷ்ஷா டெலிவரி ஆனவங்க ஒரு பெர் மந்த் இருப்பாங்க. அப்படின்னா ஹையஸ்ட் டவுட், அப்படியே ஆங்ஸைட்டியோட, ஐ நோ அந்த ஹார்மோன்ஸ் அப்படி பாடா படுத்தும். பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதெல்லாம் ஈஸி இல்லடா. நான் என்ன இங்க ஆனந்தி உட்கார்ந்துட்டு ரொம்ப ஈஸியா பேசுறாங்க, அது ஈஸியா அப்படின்னா ஈஸிலாம் இல்ல. ஆனா இது லாங் டேர்ம். யார் ஒருத்தர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே லாங் டேர்ம் விஷனோட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருக்கும். ஐ எம் நாட் சேயிங் அப்படியே அது ஜிப்ப திறந்தமா ஃபீட் பண்ணிடலாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இல்லதான். ஆனா லாங் டேர்ம் விஷன் இருக்கணும். சோ காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த குழந்தை 7 to 8 டைம்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் 30 to 40 minutes, அது மிட் நைட்ல ஏர்லி மார்னிங்ல தூங்கும் போதுதான், நீங்க சாப்பிடும் போது எந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம எந்த நேரமும் அந்த குழந்தை பிரஸ்ட் ஃபீட் கேட்கறதுக்கு எல்லாம் நீங்க சலிக்காம பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும். அண்ட் லாட் ஆஃப் எனர்ஜி யூ நீட். இந்த காலத்து மதர்ஸ்க்கு அது சட்டுன்னு அவ்வளவுதான், அப்படியே உடஞ்சு ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட டாலரேட் பண்ணிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. சோ எனக்கு என்ன ஆசைன்னா அப்படியே உங்க எல்லாம் ஜென் மாதிரி அமைதியா பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் எல்லாம் அப்படியே காமா கூல் சீரியஸ்லி அப்படி இருக்க தெரிஞ்சுட்டீங்க. அந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே இல்லாம நான் பாப்பேன் நியூ பார்ன் கேர் குரூப்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா அட கடவுள், ஓகே அதுதான் ஃபர்ஸ்ட் நான் அட்ரஸ் பண்ணுவேன் எப்பவுமே. சோ பிரஸ்ட் ஃபீடிங் ஃபேக்டர்ல அத்தனை டவுட்ஸ், அது நியூ மதர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை, மைண்ட் செட். சோ ப்ளீஸ் இனிமேல் ரொம்ப கூலா ரொம்ப காமா நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களால பிரஸ்ட் ஃபீடே பண்ண முடியும். ஏன் சொல்றேன்னா அந்த காலத்துல எல்லாம் அவங்க வேற ஆல்டர்னேட்டிவ் தெரியாது, ஃபார்முலா கொடுக்கணும்னு தெரியாது, பாட்டில் அப்படிங்கிறது தெரியாது, ஸ்டெர்லைஸ் தெரியாது, ஹாஸ்பிட்டல் போகணும், இவ்வளவு சிக்னஸ் கிடையாது. அவங்க பாடியில எனர்ஜி இருந்துச்சு. நான் சொல்றது அம்மா காலத்துல எல்லாம் அவங்க பிரெக்னன்சில நிறைய ஃபேட் அக்யூமுலேட் ஆச்சு, பாடியில ஸ்டோர் ஆச்சு, அதெல்லாம் பிரஸ்ட் மில்கா வந்துச்சு. அவங்க பெருசா கஷ்டப்பட்டுக்கல. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற டயப்பர் கிடையாது, வேற என்ன சொல்லலாம், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லதான். ஆனா அன்னைக்கு அவங்க வேற மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க. மென்டலி ஆனா கொஞ்சம் டிட்டர்மைண்டா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இன்னைக்கு நம்மனால அப்படி இருக்க முடியல. இந்த யங்கர் ஜெனரேஷன், ஈவன் ஐ எம் 40 நவ். சோ இப்ப இருக்கிற 25 பிளஸ்ல இருக்கிற மதர்ஸ் எல்லாம் சொல்றேன், சட்டுன்னு ஒரு சின்னதா ஒரு நான் மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குற அளவுக்கு தான் ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும். அதை ஜூம் பண்ணி போட்டோ எடுத்து போட்டு விடுவாங்க வாட்ஸ்அப் குரூப்ல. இது என்னவா இருக்கும். அது மாதிரி குட்டி விஷயங்களை கூட டாலரேட்டே பண்ணாம அப்படி பதட்டம். ஆக்சுவலி இது நியூ மதர்ஸ்க்கு அதிகமாவே இருக்கும். உங்களோட ஹார்மோன்ஸ் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கும் உங்க பாடிய. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த சின்ன சேஞ்சஸ் கூட. பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்கன்னா நான் சொல்வேன், ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, நாட் a proverb saying everything is fine in war and love and war, right? அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதுல என்ன வேணா பண்ணிக்கோங்க. அந்த குழந்தை உடம்புல என்ன நடந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங் டேஸ் அப்படின்னு சொல்லுவேன். சோ மோஷன் போகல, கவலைப்பட வேண்டாம். மோஷன் நிறைய போறாங்க, கவலைப்பட வேண்டாம். யூரின் போறாங்க, யூரின் மட்டும் 7 டைம்ஸ் இருக்கான்னு மட்டும் பாத்துக்க சொல்லுவோம். மத்தது எது நடந்தாலும் லீஸ்ட் பாதர், உடம்பு அதை பிரஸ்ட் மில்க் மூலமா சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் திங், இந்த ஆங்ஸைட்டியை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நியூ மதர்ஸ்க்கு அந்த ஒரு படபடப்பு ஏன் இருக்கு அப்படின்னா, அதாவது நியூ மதர் சிண்ட்ரோம், ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனா மாறும். ஏன்னா அந்த நியூ பண்டில் அந்த குழந்தை உங்ககிட்ட கொடுத்திருப்பாங்க, அதுக்கு எந்த மேனுவலும் கிடையாது. அது எது கழுகுது, எப்ப ஃபீட் பண்ணும், எப்ப மோஷன் போகும், எதுக்கு இப்போ கிராங்கியா இருக்கு, ஏன் பாடி இப்படி வளைக்குது, ஏன் உடம்பெல்லாம் டாட்ஸ் வருது, ஏன் கையை காலை இப்படி பண்ணிட்டே இருக்கு. சோ இதெல்லாமே தெரியாம அந்த குழந்தைய வச்சுட்டு, முன்னாடி காலமா இருந்தா அப்படிதாம்மா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்கன்னா கேட்டுக்குவாங்க. இன்னைக்கு நம்ம தான் எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லையா, மெத்த படிச்ச மேதாவிகள் உடனே கூகுள்ல போட்டு பாக்குறது, சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது ஸ்டார்டில் ரிஃப்ளெக்ஸ், இது இந்த மாதிரி சிண்ட்ரோம், ஓ மை காட் அவ்வளவுதான். சோ உடனே கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. சோ அஃப்கோர்ஸ் இன்ஃபார்ம்டா இருக்கணும், ஓகே, அதுக்காக எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனா அஜிடேட்டிவா இருக்கக்கூடாது. சோ ஆங்ஸைட்டி குறைச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா, அந்த குழந்தை பிரஸ்ட் மில்க் குடிக்கலான்னு உங்ககிட்ட வரும்போது உங்க உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷன், ஒரு ஆங்ஸைட்டி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைனால
அதே வைப்ரேஷன் அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள போகும். சோ நீங்க டென்ஷனா இருக்கும்போது ஃபீட் பண்ணி பாருங்க, அந்த குழந்தை எய்தர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க, இல்ல உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் பாப்பீங்க. சோ தயவு செய்து இந்த ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், எவ்வளவு வேணா டென்ஷனா இருந்துக்கோங்க, ஆனா ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் காம் டவுன், செட்டில் ஆயிட்டு முடிஞ்ச ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து, பிரஸ்ட் கூட கிளீன் பண்ண வேணாம், நான் நிப்பிள் எல்லாம் கிளீன் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு தண்ணி நல்லா ஒரு 200 ml தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து பேபிக்கு ஃபீட் பண்ணுங்க. பாடிக்கிட்டே ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நேம் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லி கொடுப்போம். சோ பாடிக்கிட்டே ஃபீட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மெலடிஸ் ஏதாவது. அந்த ரூம், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஏரியா அவ்வளவு ரம்மியமா, அவ்வளவு ஹாப்பியா இருக்கணும். அங்க நீங்க உட்கார்ந்து ஃபீட் பண்றதுக்கு அப்படியே ஏதோ ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல பண்ணுங்க. அது மட்டும் பண்ணுங்க. அந்த குழந்தை என்னென்னலாம் வேணுமோ அந்த குழந்தைனால பண்ணிக்க முடியும். பிகாஸ் நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் செக்ரீட் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, அந்த குழந்தை இப்படி சக் பண்ணுச்சுன்னா உடனே மெசேஜ் அப்படியே டிராவல் ஆகி உங்க பிட்யூட்டரிக்கு போகும். ஓகே 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 ப்ரொடக்ஷனை ரெடி பண்ணி கிளிக் பண்ணி இங்கிறது கமாண்ட் வருது. அந்த கமாண்ட் வரும், அந்த பிரெயின் ரெடி பண்ணிரும். நம்ம நினைச்சுக்கோ அதை சாப்பிட்டா வருமா, இதை சாப்பிட்டா வருமா, இது 1000 கொஸ்டின்ஸ். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 20-30% சப்ளிமெண்ட். 70% யுவர் மைண்ட் செட். இன்னைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்ல இஷ்யூ வருதுன்னா the மேஜர் சேலஞ்ச் மதரோட ஆங்ஸைட்டி லெவல் இஸ் ஹை, டூ ஹை அப்படின்னு சொல்லுவேன். அந்த பதட்டத்தை நானும் என்னால ஆன வரைக்கும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், பட் முடியவே மாட்டேங்குது. பட் லெட்ஸ் see. சோ அப்கமிங் இதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம், மேஜிக் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ ப்ளீஸ் பி காம் டவுன், அழகா ஃபீட் பண்ணுங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. இந்த குழந்தைக்கு ஜாஸ் எல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இது வேற அடுத்த ஒரு பெரிய சேலஞ்ச். என் குழந்தை குடிக்கவே மாட்டேங்குது, தூங்கிடுறாங்க, டயர்டா இருக்காங்க, அதனால நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் பாட்டில்ல கொடுக்குறேன், ஃபார்முலா கொடுக்குறேன், ஸ்பூன்ல கொடுக்குறேன், கப்ல கொடுக்குறேன். தயவு செய்து ஒரு 10 days அந்த குழந்தைக்கு இங்கெல்லாம் வலிக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், அவங்களால ஃபீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. சரி ஒண்ணும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலர் இருக்காங்க, அவங்கள வந்து கொஞ்ச நேரம் எழுந்திருச்சு நின்னுங்க, 2 hours எழுந்திருச்சே நின்னுங்க மலர் அப்படின்னு சொன்னா அவங்களால சத்தியமா முடியாது. ஐயோ எனக்கு கால்லாம் வலிக்குது, அன்ஈஸி, நான் பழக்கமே இல்லை, ரொம்ப நேரம் நின்று எனக்கு பழக்கம் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்களா இருக்கும். அதே மலர் நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கு, அது அப்படியே மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே இந்த கிளாஸ் கவனிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 2 மணி நேரம் கூட மெதுவா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா இந்த ஜாக்கு நம்ம டெய்லி 3 டைம் பிராக்டிஸ் கொடுக்குறோம், மினிமம் 3 டைம் இந்த பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருக்கோம். காலுக்கு நம்ம அவ்வளவு பிராக்டிஸ் கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க பிறக்கிறப்போ இந்த ஜா அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். நிப்பிள் ரொம்ப ஹார்ட், நீங்க நினைச்சுக்கிற மாதிரி ஈஸியில அப்படி வாய் வச்ச உடனே எல்லாம் வராது. அது போட்டு அவ்வளவு ஜாஸ் 15 cranial nerves and 7 muscles எல்லாம் இன்க்ளூட் ஆகி அந்த குழந்தை போட்டு பிரஸ் பண்ணணும். நம்ம அடி பம்ப்ல அடிச்ச ஞாபகம் யாருக்காவது இருக்கா? அந்த காலத்துல எல்லாம் பைப் அடிக்கும் போது அந்த மாதிரி அந்த குழந்தை போர்வெல்ல அடிக்கிற மாதிரி அப்படி அடிச்சாதான் அந்த பால் வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏய் குழந்தை குடிக்க மாட்டேங்குது ஏதாவது காரணம் சொல்லிட்டு ஸ்பூன்லயோ இல்ல ஃபில்லர்லயோ இல்ல ஏதாவது பாட்டில்லயோ ஆல்டர்னேட்டிவ் மில்க கொடுத்தீங்கன்னா இந்த காலத்துல பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். அடடே இங்கிருந்து இவ்வளவு ஈஸியா, அது டேப் ஓபன் பண்ற மாதிரி, இது பம்ப்ல அடிக்கிற மாதிரி. சத்தியமா சொல்லுங்க, எது ஈஸியா இருக்கும்? இம்மீடியட்லி நெக்ஸ்ட் டைம் they won't come to your breast. ஆஹா இது ஈஸியா இருக்கு, will move on to that. 1 மணி நேரம் அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபீட் கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் அம்மா கிட்ட வர்றதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க. அது மறுபடியும் ரீலாக்டேஷன் கொண்டு வர எங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. சோ உடனே தப்பு பண்ணிடாதீங்க. சோ ஆல்வேஸ் ஐ சே, நீங்க இன்னைக்கு எல்லாத்தோட கனெக்டா இருக்கிற மாதிரி டெலிவரி ஆன உடனே ஏதோ ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் இல்ல உங்களுக்கு டவுட் வரும்போது ப்ராப்பரான எஜுகேட்டர் எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். நான் பெரியவங்களை அதுக்காக கேட்க வேண்டாம்னு சொல்லல. நிறைய பேர் ஹானஸ்டா ஒத்துக்குவாங்க. எங்க கிட்ட வர்றவங்க சிலர் எல்லாம் மதர்லாம் தெரியலமா, 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நாங்க எல்லாம் மறந்துட்டோம், நல்ல வேலை உங்களை மாதிரி ஆளுகளா இருக்கிறீங்க, ப்ளீஸ் கைட் பண்ணுங்கன்னு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹானஸ்டா ஒத்துக்குவாங்க. நான் அவங்களுக்கு எல்லாம் மானசீகமா நன்றி சொல்றேன். சிலர்லாம் இருப்பாங்க, நான் சொல்றதுதான் கேட்கணும், அது நாங்கெல்லாம் வளர்த்தாத பிள்ளையா, நாங்கெல்லாம் 8 பேரை வளர்த்திருக்கோம், 6 பேரை வளர்த்திருக்கோம், எங்க வீட்டுல எல்லா பிள்ளைகளையும் நாங்க தான் வளர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வருஷம் எத்தனையோ மாற்றம் நடக்கும் போது 30 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள எவல்யூஷன் சேஞ்ச் நிறைய நடக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சோ ப்ளீஸ் மதர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஓகே, மை சின்சியர் ரெக்வெஸ்ட் இது. அதனால அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுது, எதனால நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ண ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்க்கு நான் டோட்டலி அகெயின்ஸ்ட் எல்லாம் கிடையாது. சத்தியமா அதுக்கு எல்லாத்துக்கும் நான் உண்மையிலுமே நான் மதிப்பு கொடுக்குறேன். ஆனா
சம்வேர் மாடர்ன் சயின்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டையும் நீங்க ஈக்குவல் பண்ணி அதை பார்க்கணும் அப்படிங்கறத என்னோட ரெக்வெஸ்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் திங், அம்மாக்கு இந்த ஃபார்முலா ஃபீட் கொடுக்கும்போது, பாட்டில் ஃபீட் கொடுக்கும்போது தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா பெரிய பெரிய அளவுல அந்த குழந்தை பிரெஸ்ட் கிட்ட வர்றது ஸ்டாப் ஆயிடும். முதல் 3 நாள் அந்த குழந்தைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டான மில்க். நீங்க இவ்வளவு நாள் அப்படி காலர் தூக்கி விட்டுட்டு எனக்கு இவ்வளவு இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இம்யூனிட்டி அத்தனையும் முதல் 3 நாள் அந்த குழந்தைக்கு போகுது. Nowadays I think COVID situationனால நிறைய பேர் கேள்விப்படுறோம், immunity has to start from birthல இருந்து. இன்னைக்கு உடனே 4 வாட்டி லைம் ஜூஸ குடிச்சிட்டு 4 வாட்டி புரோட்டீன் ஃபுட் ஜிங்க் எல்லாம் சாப்பிட்ட உடனே எல்லாம் இம்யூனிட்டி வந்துராது. உங்களுக்கு பை பர்த்ல இருந்தே நல்ல இம்யூன் பாடி இருக்கணும். ஓகே, கோமார்பிடிட்டி எதுவும் இல்லாம, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எதுவும் இல்லாம நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரம் சைல்ட்ஹுட், ஃப்ரம் பர்த் அப்படின்னு சொல்லுவேன், ஃப்ரம் வூம் அப்படின்னு சொல்லுவேன். சோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த குழந்தைய இப்ப யாராவது பிரெக்னெண்டா இருக்கிறீங்க, இல்ல இப்ப யாராவது பால் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா this is the time you have to focus more for the immunity. சோ இங்க இருந்தே இம்யூனிட்டிக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ முதல் 3 நாள் நம்ம அந்த குழந்தை பிறக்கும் போது கிளீன் ஸ்லேட், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க குடுக்குறீங்க இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கொலஸ்ட்ரம், அங்கதான் எல்லா மேஜிக்கும். உங்ககிட்ட இருக்கிற அத்தனை இம்யூனிட்டி அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது அந்த நிமிஷத்துலதான். சோ தயவு செய்து ஃபர்ஸ்ட் 3 days விட்டுற வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 hours கோல்டன் ஹார்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் 3 days the next important thing. அடுத்தது 3 to 4 months intense feeding phase. 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீட கொடுத்துருங்க. இன்னொன்னு, தண்ணி குடுக்கலாமா தண்ணி குடுக்கலாமா தண்ணி குடுக்கலாமான்னு கேக்குற மதர்ஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, உங்க பிரெஸ்ட் மில்க்ல இருக்கிறது 80% வாட்டர். நீங்க 1 லிட்டர் தண்ணிக்குள்ள 2 ஸ்பூன் மில்க் ஊத்தி பாருங்க, என்ன இப்படி கலர் இருக்கு, அப்படிதான் பிரெஸ்ட் மில்க். சோ அந்த மாதிரி இருக்கிற பிரெஸ்ட் மில்க் தண்ணியை கொடுத்துட்டு மறுபடியும் நான் மேல தண்ணியை கொடுப்பேன் அந்த காலத்துல எல்லாம் கொடுத்துருக்கோம், இப்ப வர டாக்டர்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னா there is no logic at all. So please புரிஞ்சுக்கோங்க, பிரெஸ்ட் மில்க்ல நிறைய தண்ணி இருக்கு, தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. யூரின் கவுண்ட் மட்டும் ஒரு வாரமான குழந்தைக்கு 7 டைம் போகணும், மினிமம் 7 டைம்ஸ், மேக்ஸிமம் 20-25 டைம்ஸ் இருந்தா கூட லீஸ்ட் பாதர். சோ இந்த மாதிரி அந்த குழந்தை 7 டைம்ஸ் யூரின் மட்டும் போச்சுன்னா நீங்களும் உங்க குழந்தையும் குயின் மாதிரி, ராஜா ராணி மாதிரி ஜாலியா உட்காந்துட்டு அந்த குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. அழகா மத்தது எல்லாமே it fall on its place. வேற எதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், அப்படி இப்படி இருக்கும் இப்படி எப்படி இருக்கும், லீஸ்ட் பாதர். சோ அதனால இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ல பார்க்க வேண்டியது. சோ நாங்க பாக்குற சேலஞ்சஸ் இதுதான். இந்த போஸ்டர்லாம் பேக் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரெஸ்ட் ஃபீட குவிட் பண்றாங்க. போஸ்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது எந்த ஏஜ் குரூப்பா கூட இருக்கட்டுமே, நீங்க கொஞ்ச நேரம் உட்கார போறீங்க, ஒரு 15 minutes to 20 minutes மேல உட்கார்ந்தா பேக் சப்போர்ட் இல்லாம தயவு செய்து உட்காராதீங்க. ஓகே, அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீட் பண்ற மதர்ஸ் பேக் சப்போர்ட், உங்க லேப்ல ஒரு பில்லோ, அந்த குழந்தை அழகா பில்லோல இருக்கணும், உங்ககிட்ட பிரெஸ்டுக்கு வரணும். நீங்க இப்படி குனிஞ்சு வளைஞ்சு ஒரு நாள் கூட பிரெஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடாது. அந்த காலத்துல பண்ணிருப்பாங்க, உங்க வீட்டுல அம்மா பண்ணிருப்பாங்க, அத்தை பண்ணிருப்பாங்க, சித்தி பண்ணிருப்பாங்க, மதர்-இன்-லா பண்ணிருப்பாங்க. அவங்க போனோட தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம போன்லாம் ரொம்ப வீக் ஆல்ரெடி. சோ ஒழுங்கா போஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்க, ஹெல்தியா அந்த இதுல உட்கார்ந்து. கண்டிப்பா பிரெஸ்ட் ஃபீடிங் பில்லோ தான் வாங்கணுமா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். Sorry. Okay. Am I audible? Yes, Ananthi, you're audible. Okay. என்னன்னா இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பில்லோ எல்லாம் மேட்டர் இல்ல, ஏதாவது ஒரு பில்லோ போடணும். ஓகே, பில்லோ போட்டு பேபி ஹாஸ் டு கம் டுவர்ட்ஸ் யூ, கம் டுவர்ட்ஸ் யுவர் பிரெஸ்ட். நீங்க வளையாதீங்க. டெலிவரி ஆன மதர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஃபியூ வீக்ஸ் போன்ஸ் எல்லாம் ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது போஸ்டரை வந்து அப்நார்மலா 2-3 நாள் அப்படிலாம் வளைஞ்சு குனிஞ்சு கண்ட போஸ்ட்ல எல்லாம் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா பேக் பெயின் இஸ் a sure thing. அதனால தயவு செய்து போஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்க. குழந்தை அழுது அப்படின்னு சொல்லி எங்க வேணா உட்காந்துக்குவாங்க, எப்படி வேணா உட்காந்துக்குவாங்க. பிளீஸ், அது ஒரு 30-40 minutes நீங்க உட்கார்ந்து பண்ற விஷயம். லைங் டவுன் இஸ் ஓகே, பெட்ல படுக்கிறீங்களா தட் இஸ் ஓகே. ஆனா உட்கார்ந்து ஃபீட் பண்ணும்போது the posture is very important. சோ அதை பண்ணிட்டு தப்பா பண்ணி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணி முதுகு வலினாலேயே சிலர்லாம் பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்க முடியாம போயிருக்காங்க. சோ தட் இஸ் a major challenge. அதை நீங்க சரி பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இந்த
மித்துக்கு வரலாம். ஸோ சேலஞ்சஸ் அப்படிங்கிறது பிரஸ்ட் நிப்பிள்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நிப்பிள் கேர், யா ஐ வாண்ட் டு இன்க்ளூட் தட் அண்ட் வில் கோ டு மித். நிப்பிள் கேர் இஸ் a very important thing. நிப்பிள் சோர்னஸ், நிப்பிள்ல வந்து கிராக் வந்து சோர் வந்துருச்சுன்னா, சோர்னஸ் இருந்துச்சுன்னா லேபர் பெயினை கூட பேர் பண்ணிக்கலாம். பட் அந்த நிப்பிளோட கிராக், அந்த பெயினை வந்து சத்தியமா பேர் பண்ணிக்கவே முடியாது. எளிமைக்கு கூட அந்த பெயின் வரக்கூடாதுன்னு சொல்வேன். இங்கேயும் சொல்றேன், அத நீங்க எப்படியாவது வராம ப்ரிகாஷனரி சைடு எடுத்துக்கோங்க. என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு முன்னாடி இருந்தே, பிரெக்னன்சில இருந்தே இல்ல டெலிவரி டைம்லயே எப்பவுமே எனக்கு கொஞ்சம் எக்ஸிமா மாதிரி ஸ்கின் ட்ரையாவே இருக்கும், நிப்பிள் லிப் எல்லாம் ரொம்ப ட்ரையாவே இருக்கும் அப்படின்னு ஒரு சைன் இருந்தாலே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும். இல்ல 2 நாள்ல நிப்பிள் எல்லாம் சோறாயிடும். சோ ஐ சே ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நிறைய தண்ணி குடிங்க. நீங்க ஜிப்பை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 200 ml தண்ணி குடிக்கிறது மேண்டேட்டரி ரூல். வாட்டர் குடிப்பீங்களோ, மில்க் குடிப்பீங்களோ, ஜூஸ் குடிப்பீங்களோ, பட்டர் மில்க் குடிப்பீங்களோ, என்ன குடிப்பீங்களோ தெரியாது. பட் சம் லிக்விட் ஹேஸ் டு கோ இன்சைட். 200 ml குடிச்சிட்டு உட்கார்றத எப்பவுமே ஹேபிட் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். சோ ஹைட்ரேட் பண்ணல அப்படின்னாலே இந்த சோர்னஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன். ரெண்டாவது, ப்ராப்பர் லாச்சிங். அந்த குழந்தை அழகா குடிக்கணும்டா, டீப் லாச் பண்ண தெரியாது. சிலர்லாம் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வர்றீங்க, சிஸ்டர் கிட்டயோ அங்க இருக்கிற ஸ்டாஃப் அல்ல டாக்டர் கிட்ட அடுத்தது வந்து ப்ராப்பரான எப்படி சொல்றது, இந்த சவுண்ட் பேபி குடிக்கும் போது கிளிக் கிளிக் கிளிக்னு ஒரு சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் நான் சொல்லுவேன் இட்ஸ் பிகாஸ் ராங் லாச்சிங் அப்படின்னு சொல்லி. சோ அந்த சப்பர சவுண்ட் வரக்கூடாது. இந்த குழந்தைக்கு நிப்பிள், உங்களோட நிப்பிள் பேலட்டுக்கு அடியில இருக்கணும். சோ நல்ல வாயை ஓபன் பண்ணி, இந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, பிளான்ச்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம், வாயை குச்சி இப்படி விரிச்ச மாதிரி அழகா டீப் லாச் பண்ணும். யாருக்காவது நிப்பிள்ல பெயின் வருது, நீங்க ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது இல்ல, குடிக்கும் போது கிளிக்கிங் சவுண்ட் வருது, குழந்தை நல்லா க்ளோஸ்டா உங்ககிட்ட வந்து குடிக்கல அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நிப்பிள் சோர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிப்பிள் சோர் ஆனவங்க அப்படியே அழுதுகிட்டே ஃபீட் பண்றது, அப்படியே ரத்த கண்ணீர் வராத குறையா என்னால முடியல, நான் என்ன பண்ணட்டும்னு கதறுவாங்க. சோ ப்ளீஸ் அந்த வராம பாத்துக்கோங்க. இதுதான் என்னோட ப்ரிகாஷனரி டிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மித்துக்கு போலாம். என்னென்ன மாதிரியான மித் இருக்கு இன்னைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் ஏரியால, என்னென்ன மித் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜமா சிரிப்பா, அவர் வெளியில போயிட்டு வந்தா, டிராவல் பண்ணிட்டு வந்தா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் மில்க் கொடுக்கணும், நம்ம வெளியில டிராவல் பண்ணிட்டு வர்றதுனால பால் வந்து கெட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்ற சிலர்லாம் இருக்காங்க. சோ ப்ளீஸ் அதெல்லாம் வந்து டோட்டல் மித். அண்ட் குழந்தைக்கு ஃபீட் பண்றவங்க வெளியில போக கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. தயவு செய்து அந்த காலத்துல சாப்பிடாம இருந்த மாதிரி இந்த காலத்துல சாப்பிடாம பத்திய சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற மகளோ மருமகளோ இல்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கை கால் வராம போற அளவுக்கு வீக் ஆயிடுவாங்க. தயவு செய்து அந்த தப்பு பண்ணாதீங்க. எல்லா ஃபுட்டும் கொடுங்க, மாடரேட்டா கொடுங்க. நிறைய கார்ப்ஸ் டம்ப் பண்ண வேண்டாம். பால் 1 லிட்டர் குடின்னுலாம் சொல்ல வேண்டாம். அப்படிலாம் எல்லாமே மாடரேட்டா அவங்க சாப்பிடட்டும். பிரெக்னன்சில சாப்பிட்ட எல்லா ஃபுட்டையும் சாப்பிடட்டும். பால் கொடுக்க கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது, பருப்பு எடுத்துக்க கூடாது, தேங்காய் சேர்த்தக்கூடாது, இந்த காய் சேர்த்தக்கூடாது, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம எங்காவது போய் வெளியூர்ல போய் இதெல்லாம் சொன்னோம்னா சிரிக்கிறாங்க. அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ இந்தியன்ஸ் வந்துட்டாங்களா, ஓகே என்னென்ன ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம்னு சொல்லி நம்மள ரொம்ப காமெடி பண்றாங்க. சோ அது வேண்டாம், அப்படி தேவையே இல்லை. எனிதிங் இன் மாடரேட் ஃபைன். அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 2 monthsக்குள்ள நீங்க எல்லாத்தையும் உள்ள கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு அடாப்ட் ஆயிக்கும். நீங்க 2 monthsக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்கன்னா again it's a new food for the baby, for the intestine. சோ இதனாலதான் இப்பெல்லாம் சில ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா டெலிவரி ஆனோடனே ஒரு 1 weekல எல்லாம் நான்வெஜ் எல்லாத்தையும் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பும் போதே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க. சோ தட் இஸ் ரைட். ஆக்சுவலி அந்த குழந்தைனால டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்தியா பிறக்கிற குழந்தைக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் வராது. ஒருவேளை உங்க குழந்தை ரொம்ப ப்ரீடர்ம் பேபியாவோ இல்ல அடிக்கடி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்ற வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் காஷியஸா நீங்க எதை பண்றீங்களோ, ரொம்ப கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், கோலிக் கிரியேட் பண்ற ஃபுட் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரியான சில ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அதே மாதிரிதான் பாலை நிறைய குடிக்காதீங்க, 3 வேளையும் அதே ஃப்ரூட் சாப்பிடாதீங்க, ஒரு 1 or 2 பீஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், மாம்பழம் ஒரு தப்பும் பண்ணாது, பப்பாயா ஒரு தப்பும் பண்ணாது, எல்லாமே மாடரேட்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். சோ ஃபுட்ல பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. until or otherwise நீங்க ஃபீட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஏரியா எப்போன்னா
ஈவன் இப்ப கோவிட் டைம்ல ஐ கம் டு தட் as a ஸ்பெஷல் சப்ஜெக்டா நம்ம பேசலாம். உங்களுக்கு ஜெர்மன் மீசல்ஸ் மாதிரி இல்ல ஜாண்டிஸ் மாதிரி ஏதாவது பெரிய பெரிய டிசீஸ் வந்துருச்சுன்னா தான் டாக்டர் வேண்டான்னு சொல்றாங்க. மத்தபடி நீங்க பாட்டுக்கு ஹாப்பியா ஃபீட் பண்ணுங்க. நீங்க சிக்கா இருந்தீங்கன்னா உங்க உடம்புல ரெடி ஆகுற அந்த இம்யூன் ஃபோர்ஸ் ஆன்டிபாடிஸ் அந்த குழந்தைக்கு போகுது. அந்த குழந்தைக்கு அந்த சிக்னஸ் வராது. நீங்க ஐயோ நான் சிக்காயிட்டே அது கொடுக்கலாமா? நோ வரிஸ். நீங்க சிக்கானீங்கன்னா அந்த குழந்தைக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இம்யூன் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி அந்த அன்னைக்கு தான் நீங்க அதிகமா ஃபீட் பண்ணணும். சோ அதனால வெளியில போயிட்டு வந்தா ஃபீட் பண்ணக்கூடாது, இந்த ஃபுட் சாப்பிடக்கூடாது, அந்த ஃபுட் சாப்பிடக்கூடாது, இப்படி படுத்துட்டு ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிலாம் எந்த ரூல்ஸ் இல்ல. நான் என்ன சொல்வேன், அம்மாக்கும் குழந்தைக்கும் பிடிச்சமான எல்லா விஷயமும் இந்த உலகத்துல நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். சோ அதனால ப்ளீஸ் விட்டுருங்க. அவங்க ஹாப்பியா அம்மாவும் குழந்தையும் எப்படி எல்லாம் ஃபீட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ, என்னெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ let them go with it. எனக்கு ஒரு கால் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வருது. அவங்க சொல்றாங்க டெலிவரி ஆயிட்டு அந்த குழந்தை 18 நாளுக்கு குழந்தை. மேம் எங்க எங்க வீட்ல எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சிக்கன் சாப்பிடுறாங்க, எனக்கு அப்படி சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. சோ சிக்கன் சூடு அப்படிலாம் கிடையாது, மாடரேட்டா எல்லாமே சாப்பிடலாம். சோ ப்ளீஸ் அந்த பொண்ணுக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஃபுட்டு அது செரிமானம் ஆயிடும். அது அந்த குழந்தைய ஒன்னும் தொந்தரவு பண்ணாது. சோ ப்ளீஸ் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த விதமான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் பிரெக்னன்சில சாப்பிட்ட ஈக்குவலான புரோட்டீன், அதை விட அதிகமான கால்சியம், அதை விட அதிகமான அயன் கண்டென்ட் சாப்பிட்டே தீரணும் ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதர். ஓகே, சோ கமிங் டு திஸ் கோவிட் கிரைசிஸ், இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, எப்படி எப்படி எல்லாம் ப்ரிகாஷனரியோட இருக்கணும், மெஷர்ஸ் எடுக்கணும், அண்ட் ஃபீடிங்ல வேற என்னென்ன மாதிரியான இந்த நியூ நார்மலுக்கு எப்படி அடாப்ட் ஆகலாம் அப்படிங்கிற சில டிப்ஸோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். சோ கோவிட் கிரைசிஸ்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதெல்லாம் ஃபீட் பண்ண வேண்டாம். நாங்க நிறைய மதர்ஸை பார்த்தோம், எல்லாருமே கோவிட் சிச்சுவேஷன்ல கோவிட் பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் ஃபீட் பண்ண மதர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோ 2 பேரோ மட்டும்தான் குழந்தை வேற இடத்துல அம்மா வேற இடத்துல அட்மிட் ஆனதுனால எங்களோட இதுல ஹாப்பி மதர்ஹுட் ஃபோரம்ல ஃபீட் பண்ண முடியாம போனவங்க 2 மதர்ஸ் தான். மத்த அத்தனை பேரும் கோவிட் பாசிட்டிவ்ல ஃபீட் பண்ணிருக்காங்க. பேபிக்கு ரொம்ப ஹெல்தியா ஹாப்பியா ஃபீட் பண்ணாங்க. பிகாஸ் நான் முன்னாடி சொன்னதே தான், உங்க பாடியில கிரியேட் ஆகிற ஆன்டிபாடிஸ் அந்த குழந்தைக்கு அழகா டிராவல் ஆகி போகும். அந்த குழந்தைக்கு இன்னும் அது ரிலேட்டடான ஆன்டிஜென்ஸ் அதிகமாகுது. சோ யாராவது உங்க வீட்டு பக்கத்துல அக்கத்துல டெலிவரி ஆயிட்டு ஐயோ எனக்கு கோவிட் கொரோனா பாசிட்டிவ் சோ குழந்தைக்கு ஃபீட் பண்ண மாட்டேன்னு சொன்னா தயவு செய்து அவங்களை புரிய வச்சு அவங்களை ஃபீட் பண்ண சொல்லுங்க. ஒன்லி திங் மாஸ்க் மட்டும் போட சொல்லிக்கோங்க. நல்லா ஹேண்ட் எல்லாம் சானிடைஸ் பண்ணிட்டு டபுள் மாஸ்க் போட்டுட்டு அந்த குழந்தைய பிரெஸ்ட் கிளீன் பண்ணிட்டு ஃபீட் பண்ண சொல்லுங்க. வேற எந்த காரணத்து கொண்டும் வேற ஃபார்முலா கொடுக்கறத கோவிட் பாசிட்டிவ்னால மாத்திக்கவே வேண்டாம். மேபி டயர்டா இருப்பீங்க, பிகாஸ் ஐ நோ எல்லாருமே பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இல்ல, நார்மலா இருக்கிற நிறைய பேர் கூட டியூரிங் திஸ் ஃபீவர் டைம்ல ரொம்ப டயர்டாவும் எனர்ஜி லேக் ஆஃப் எனர்ஜியோட இருக்காங்க. ஐ அக்ரி தட் இந்த டைம்ல ஃபீட் பண்ண முடியுமானா கஷ்டம் தான். மேபி சப்ளிமெண்டேஷன் உங்ககிட்ட இருந்து ஒரு 10 ml போச்சுன்னா ஒரு 20 ml ஃபார்முலா கொடுத்துக்கலாம். ஆனா அந்த 10 ml கூட இல்லாம பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்பவுமே ஃபீவர் டைம்லயோ இந்த மாதிரியான சிக்கான டைம்லயோ, கோவிட் பாசிட்டிவ் மட்டும் சொல்லல, எந்த நேரத்திலயுமே நீங்க டயர்டா இருக்கும்போது, ஃபீவர் இருக்கும்போது, இல்ல பீரியட்ஸ் மென்சஸ் டைம்ல அப்ப எல்லாம் எனர்ஜி குறையும். எனர்ஜி குறைஞ்சா உங்களுக்கு மில்க் சப்ளை குறையும். சோ அதை குறையாம பாத்துக்கோங்க. அதுக்கு தான் நான் புரோட்டீன் ஃபுட் நிறைய எடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவோம். மத்தபடி புதுசா ஏதாவது பண்ணுமானா இல்ல. இம்யூனிட்டி இப்ப கோவிட் எனக்கு இந்த சிச்சுவேஷன் பேண்டமிக் சிச்சுவேஷன் முடியற வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, தினப்படி விட்டமின் சிய ஒரு உங்களுக்குள்ள இந்த ஆப்ராகாடாப்ரா மாதிரி நீங்க விட்டமின் சி மட்டும் பாடிக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னாலே பிக்கஸ்ட் ஃபைட்டர். ஒரு கேன்சர் செல் என்ன வந்தா என்ன, உலகத்துல பேண்டமிக் கோவிட் மட்டும் இல்ல, வேற எந்த பேண்டமிக் இபோலா வந்தா என்ன, ஸ்வைன் ஃப்ளூ வந்தா என்ன, காலரா எது வந்தாலும் உங்க பாடியில விட்டமின் சி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஃபைட் வித் ஆல் த அதர் இன்ஃபெக்ஷன். சோ விட்டமின் சி இப்ப குறைஞ்சு போனதுதான் நிறைய ப்ராப்ளம். ஐ திங்க் எல்லாருமே இந்த ஒரு 1.5 years கேட்கிறோம் விட்டமின் சி எடுத்துக்கோங்க, விட்டமின் சி எடுத்துக்கோங்க. தினப்படி நான் பிரெக்னன்சிலையும் சொல்லுவேன், பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸும் சொல்லுவேன், மத்த மதர்ஸையும் சொல்லுவேன், எங்ககிட்ட இருக்கிற எல்லாருக்குமே சொல்லுவேன், 4 hours once இல்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு விட்டமின் சி ஹாபிட்டா வச்சுக்கோங்க. ஓகே, சோ அதுவும் வெஜிடேரியனா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஆஃப்டர் ஃபுட் ஏதாவது ஒரு விட்டமின் சி, அது ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பீங்களோ, லெமன் ஜூஸ் குடிப்பீங்களோ, இல்ல 2 துண்டு நெல்லி வத்தல் மாதிரி சாப்பிடு, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது,
ப்ளீஸ் ஹாவ் விட்டமின் சி அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு நாளைக்கு 4 times இன் சம் அதர் ஃபார்ம் நீங்க விட்டமின் சி எடுத்தே தீரணும். புரோட்டீன் வந்து 70 grams, எல்லாரும் 50 kg இருப்பீங்க டெலிவர் ஆன மதர்ஸ். 70 grams ஆஃப் புரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலன்னா எப்படியாவது ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி நீங்க அந்த அந்த ஹெபிச்சுவேஷனுக்கு வந்துருங்க. புரோட்டீன் நல்லா எடுத்து, விட்டமின் சி எடுத்து, விட்டமின் டி, ஜிங்க் இதெல்லாம் தான் நாங்க இப்ப கோவிட் சிச்சுவேஷன்ல டாக்டர்ஸ் ஆகட்டும் எல்லா கன்சல்டன்ட்டுமே கொடுக்குற என்ன சொல்றது ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னா இந்த மெடிசின்ஸ் இந்த நியூட்ரிஷன் எல்லாம் தான் சப்ளிமெண்ட் ஃபார்ம்ல டேப்லெட் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் இதை ஃபுட்டுல கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கோவிட் வந்துச்சோ வரலையோ வரப்போகுதோ அது டசன்ட் மேட்டர். பிரெக்னெண்டா இருக்கீங்களோ டெலிவரி ஆயிடுச்சோ ஃபீட் பண்றீங்களோ அதுவும் செகண்டரி. எல்லாருமே இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. 70 grams எனக்கு போகுது. இதுக்கு ஒரு நீங்க ஒரு கலரி கனெக்ட் பண்ற மாதிரி நியூட்ரிஷனை கனெக்ட் பண்றதுக்கு there are so many app. எங்க கிளாஸ் எல்லாம் ஹெல்திஃபை மீன் ஒரு ஆப் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ தே ஹாவ் டு டவுன்லோட் இட். அதுல காலையில சாப்பிட்டது, மத்தியானம் சாப்பிட்டது, நைட் சாப்பிட்டது கட்டாயமா எழுதி வைக்கணும். ஸோ எழுதி வச்சு இன்னைக்கு நான் எவ்வளவு ப்ரோட்டீன் சாப்பிட்டிருக்கேன் அப்படிங்கறத அவங்க நோட் பண்ணியே தீரணும். ஸோ இப்படி 70 grams ஒரு நாளைக்கு 5 times 5 servings ஆஃப் ப்ரோட்டீன் 70 gram ப்ரோட்டீன் போச்சுனாலே லாங் டேர்ம் நம்ம ஹெல்தியா இருப்போம். அடுத்தது விட்டமின் சி 4 times நான் சொல்லியிருக்கேன். விட்டமின் டி சன்லைட் எக்ஸ்போஷர் இது ரொம்ப சவாலா இருக்கு. பிக்கஸ்ட் சேலஞ்ச் எங்க கிட்ட வர மதர்ஸ் 20 வயசுல 22 வயசு 25 வயசுல 80% ஆஃப் விமன் ஃபோக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் வை அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஆனா இத கியூர் பண்ணிக்க முடியும், ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும், விட்டமின் டி டெஃபிஷியன்சியை சரி பண்ணிக்க முடியுங்கிற டிப்ஸ் மட்டும் நான் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். ப்ளீஸ் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில இவ்வளோ டிராபிக்கல் ரீஜன் சன்லைட் இருக்கிற ஊர்ல விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு சொன்னா யாருமே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் சன்லைட்டுக்கு காலையில அப்படின்னா 7 மணி 8 மணி 9 மணினா 1 hour 45 minutes to 1 hour நீங்க எக்ஸ்போஸ் ஆகணும். இல்ல மத்தியான நேரத்துல 11 o'clock 12 o'clock எஸ் யூவி ரேஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கண்ணுக்கு கூலர்ஸ் போட்டுக்கோங்க, தலைக்கு ஒரு கேப் போட்டுக்கோங்க. ஓகே, ஒயிட் கலர்ல ஏதாவது க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு முடியுமோ ஸ்கின் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் 5 to 8 minutes, மேக்சிமம் 10 minutes சன்லைட்ல உட்கார்ந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு தேவையான விட்டமின் டி கிடைச்சுக்கும். அடுத்தது கிராஸ்டு கவ், கிராஸ்டு அனிமல்ல இருந்து நீங்க பாலோ இல்ல அது முட்டையோ இல்ல அந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கும் போது விட்டமின் டி சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அக்யூட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னா இப்பவே நீங்க கோவிட் சிச்சுவேஷன் அது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நான் விட்டமின் டி சப்ளிமெண்ட் சாப்பிட்டுக்கிறேன்னு இருக்க வேண்டாம். உங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. விட்டமின் டி ரொம்பவே 4 or 10 அந்த மாதிரி பிலோலாம் இருந்துச்சுன்னா உடனடியா நீங்க டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் சொன்ன சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஃபுட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க. விட்டமின் டி குறைய 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 இம்யூனிட்டிக்கான எல்லா ஏரியாவுமே அந்த இம்யூனிட்டி சுத்தமா காலி. யூஆர் ஓப்பன் டு இன்ஃபெக்ஷியஸ். எங்கனாலும் இன்ஃபெக்ஷன் உங்களை துரத்தும் இல்ல பிடிச்சுக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் சைன் கொடுத்துடுறேன். ஸோ விட்டமின் டி இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு குறைவா இருக்குங்கிற ஒரு அலர்ட்னஸ் ஐ வாண்ட் டு கிவ் வித் திஸ் செஷன். ஓகே, ஸோ விட்டமின் டி சரி பண்ணிக்கிறீங்க. அண்ட் கீரை பச்சை கலர் நான் எப்படியாவது சாப்பிட்டுருவேன் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஓத்து எடுத்துக்கோங்க. அகெயின் இட்ஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் கோவிட் சிச்சுவேஷன். கிரீன்ஸ்ல இல்லாததே இல்ல. அது நீங்க என்ன சொல்லுங்க. ஓகே, விட்டமின் ஏ இருக்கா இருக்கு, சி இருக்கா இருக்கு, டி இருக்கா இருக்கு, இ இருக்கா இருக்கு, ஃபோலேட் இருக்கா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கா இருக்கு. சோ இந்த மாதிரி கால்சியம் இருக்கா இருக்கு, அயன் இருக்கு. என்ன இல்ல? கிரீன்ஸ் சாப்பிடுறது, பச்சை கலர்ல கீரை சாப்பிடுறதெல்லாம் சிலலாம் 15 நாளைக்கு ஒருக்காமாங்க, 10 நாளைக்கு ஒருக்காமாங்க, 8 நாள். கடவுளே ப்ளீஸ் டெய்லி கிரீன் சாப்பிடுறது ஒரு மேண்டேட்டரி ஹேபிட்டா வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். எங்க கிட்ட வர மதர்ஸ் எல்லாம் கிரீன் கலர் பவுடர் இருக்கா அப்படிங்கறத நாங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ப்ளீஸ் முருங்கை பவுடரோ இல்ல கரி லீஃப் பவுடரோ இல்ல என்ன பவுடர் கிடைக்குதோ அது எங்காவது இன்ஸ்டன்டா அதை வச்சுட்டு காஃபி குடிக்கிறதுக்கு மறக்கிறது இல்லை, நம்ம எல்லாம் டீ குடிக்கிறதுக்கு மறக்கிறது இல்லை. இனிமேல் கிரீன் சூப் அப்படிங்கிறது எங்க வீட்டுல கட்டாயமா இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஸோ வரும் முன் காப்பதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம். ஸோ பிரெக்னென்ட் மதர்ஸும் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸும் எவ்வளவு பயப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த கோவிட் கிரைசிஸ்னால. ஸோ லீஸ்ட் பாதர் நம்ம முன்னாடியே பாடியை இம்யூனா வச்சுக்கலாம். அதை மீறி வந்துச்சுனாலும் லெட்ஸ் ஃபைட், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பயம் மாதிரி ஒரு வீக்கஸ்ட் திங் உலகத்துல எதுவுமே இல்லை. பயந்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுவீங்க. உங்களோட ஒவ்வொரு செல்லும் வேலை நிறுத்தம், அதோட இம்யூனிட்டி இன்னுமே சரசரசரன்னு கீழே வந்துடும். ஸோ அதனால பயப்படாதீங்க. ஆஃப்டர் ஆல் கொரோனா நான் ஓவர் கம் பண்ணி வந்துருவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருங்க.
பிரெக்னன்சிலையும் டெலிவரி டைம்லயும் நான் சொன்ன டெலிவரி ஆன உடனே நீங்க இப்போ வந்து எல்லாருமே வேக்சினேஷன் இஸ் ஓபன் டு ஆல் ஃபார் த பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் அண்ட் ஃபார் பிரெக்னன்ட் மதர்ஸ். தயவு செய்து உங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு இமீடியட்டா நீங்க வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் டெலிவரி ஆன உடனே நான் சொன்ன மாதிரி இந்த கான்டாக்ட் எல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட ஃபுட்டையும் அண்ட் அப்படி பாசிட்டிவ் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க எனர்ஜெட்டிக்கா சாப்பிட்டு ஹாப்பியா ஃபீட் பண்ணுங்க. நத்திங் டு வரி அபவுட் கோவிட். இதை வந்து ஈஸியா நம்ம ஓவர் கம் பண்ணி அப்கமிங் டேஸ்ல இதை ஃபைட் பேக் பண்ணி வெளில வந்துடலாம். அண்ட் எஸ், வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஐ திங்க் ஓவரால் breast feeding phases la irukra important things எல்லாம் பேசியாச்சு. We'll go to questions. Okay, any questions? Chat box la போட்டுருக்காங்க ஆனந்தி. Yes, Vidya, I'm seeing that. Okay. Can I lie on bed and feed? தாராளமா லை டவுன் பண்ணிட்டு ஃபீட் பண்ணலாம்டாப்பா. நீங்க கம்ஃபர்டபிளா இருந்துச்சுன்னா பெட்ல படுத்துட்டு ஃபீட் பண்ணுங்க. நத்திங் ராங் இன் இட். சில செகண்ட் டைம் மதர்ஸ்லாம் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா அன்டில் யூ கெட் கம்ஃபர்டபிள் ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 weeks ஒரு அந்த ஆஸ்பிரேஷன் ஏதாவது வந்துடக்கூடாது, கரெக்டா நிப்பிள் உள்ள லாச் பண்ண முடியுதா பேபினால, இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் யூ பிகம் எக்ஸ்பர்ட் தாராளமா லைங் டவுன் போஸ்ட்ல பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. ஓகே. Can we get vaccine during pregnancy? Yes, of course. நீங்க எந்த ஊர்ல இருந்து சோனியா பேசுறீங்க தெரியல. Please talk to your doctor. Everywhere you are getting the vaccination for the breastfeeding for pregnant mothers. Can we make sure that we are producing enough milk? Yeah, good question, Privi. Breastfeed பண்றது குழந்தைக்கு அதாவது இப்ப என்னோட பெரிய குழந்தை அப்படின்னா ஓகே 200 ml மில்க் கொடுத்தோம், 100 ml மில்க் கொடுத்தோம்னு நமக்கு கிளாரிட்டி இருக்கும். பட் சின்ன குழந்தை அப்படிங்கறதுனால தெரியாது இல்லையா, அந்த குழந்தை குடிச்சுக்கிட்டே இருக்கு, பிரெஸ்ட் நிஜமாலுமே மில்க் இருக்கா அப்படின்னா that's what we are telling. The first thing, urine count. 7+ times breastfeed குடிக்கிற குழந்தை யூரின் போச்சுன்னா சத்தியமா உங்க மில்க் இனஃபா இருக்கு. அது தவிர எதுவுமே கவலைப்படாதீங்க. The next thing you have to check about the weight. Minimum 10 to 15 grams per day அந்த குழந்தை வெயிட் ஏறிக்கிட்டு இருந்தாங்கன்னா then absolutely the baby is on track. Maximum 35 grams, minimum 15 grams எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை போடுவாங்க initial daysல. I'm telling about first 4 months to 5 months period. Okay, from which when can we introduce millet kanji for babies? Millets kanji வந்து 6+ monthsல இருந்து தாராளமா கொடுக்கலாம்டாப்பா. நீங்க porridge கொடுக்கும்போது ப்ளீஸ் மில்லட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க, மில்லட்ஸும் ஒரு I have 11 months old baby. I seeing dip in milk supply. கண்ணா நீங்க குடுக்க எந்த டைம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி குடுக்குறீங்களா, எந்த டைம்ல அந்த குழந்தை குடிக்கிறாங்களோ அந்த டைம்ல அது செக்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஏதாவது சிக் ஆனீங்க, இல்ல டிராவல் ஹைட்ரேட் பண்ணிக்கல, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தீங்க, குழந்தை குடிக்கல, டிப் ஆகுறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மாதிரி ரீவாம்ப் பண்ணி கொண்டு வாங்க. My family is asking to give ragi kanji for 4th month. தயவு செய்துடாமா, உங்க குழந்தை ரொம்ப நாளைக்கு ஹெல்தியா இருக்கணும் இல்லையா? சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க and try to explain that 6 months வரைக்கும் இருந்தாதான் அந்த என்ஜின் செட் ஆகும் அப்படிங்கறத சொல்லிட்டு வெயிட் பண்ண வைங்க. ஓகே, 4வது 5வது மாசத்துல குழந்தைங்க வெயிட் குறைய ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்சல்யூட்லி எல்லா ஃபேமிலிலயும் நடக்கிறது தான். சோ 4th month வரைக்கும் வெயிட் போட்ட மாதிரி 5th month 6th month அந்த குழந்தை வெயிட் போட மாட்டாங்க. ஓகே. Can lactose intolerant babies be breastfeed? If not, what is the best option? Okay, lactose intolerant இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா yes, you have to avoid certain things. சிலருக்கு வந்து ரொம்பவே இன்டாலரன்ஸ் இருக்கும், அவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீட ஸ்டாப் பண்ற கேசஸ் எல்லாம் பார்த்துருக்கோண்டாமா. ஐ ஹோப் அந்த மாதிரி கண்டிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டாக் டு யுவர் டாக்டர். யூ ஹாவ் டு கோ ஃபார் லாக்டோஸ் ஃப்ரீ ஃபார்முலா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். மை 11-month old baby suddenly got cold all of a sudden in spite of breast milk. ஓகே, கோல்டு வருதுன்னா நான் சொல்வேன் கோல்டோ ஃபீவரோ உங்க குழந்தைக்கு வந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிருங்க. ஆஹா என் குழந்தைக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுங்க. கோல்டு வராம இருக்காதுடாமா. இட்ஸ் ஏர் பார்ன், இட்ஸ் வாட்டர் பார்ன். எங்கேயோ ஒரு பக்கம் அந்த கோல்டு வரதான் செய்யும். பிரெஸ்ட் ஃபீட் குடிக்கிற குழந்தை சீக்கிரமா ரெக்கவர் ஆவாங்க. ஸோ டோன்ட் வரி. நாசல் மூக்கு வழியா வருதுன்னா 4 நாள்ல சரியாகும். அது கொஞ்சம் செஸ்ட் கன்ஜெஷன் அதிகமாகுதுன்னா ஒரு 10-15 டேஸ்க்கு போகும். ஸோ ப்ளீஸ் வெயிட். ஓகே, சரியாயிடும். கோல்டு எப்பவுமே 1 week 10 days இருக்கும்.
1 year it's necessary to introduce cow milk. After 1 year it is necessary to. அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்க 2 years வரைக்கும் breast feed பண்ணலாம். breast feed பண்ணல அப்படிங்கிற இடத்துல 100 to 200 ml milk நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஆனா மில்க் குடிக்காத குழந்தையும் நிறைய பேர் இருக்காங்க. we can go for other alternative food. ஓகே, கவு மில்க் குடிச்சாதான் அந்த குழந்தை வந்து ஹெல்தி அப்படின்னு தயவு செய்து யாரும் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, அப்படி அவசியமே இல்லை. நிறைய கால்சியம் சோர்ஸ் நிறைய இருக்கு. கார்லிக் மில்க் டெய்லி பேசிஸ், சேஃப் டு டேக் கார்லிக் மில்க். கார்லிக் மில்க்னா பால்ல 4 பல் 5 பல் பூண்டு போட்டு குடிக்கலாம்டாப்பா, டெஃபினட்டா குடிக்கலாம், தப்பில்ல. ஆனா நிறைய குடிக்காதீங்க, அதுவும் வந்து நிறைய கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். மேம், whenever I feel the milk is not enough, I am taking lactar capsule and lactonic. ஓகே, சோ இந்த மாதிரி galacto granules வந்து நீங்க எடுத்துக்கலாம், பட் சும்மா அதுவே சாப்பிட்டு இருக்காதீங்கடா கண்ணா. நீங்க ஃபுட்ல வந்து நிறைய புரோட்டீன் எடுத்துக்கோங்க. அகைன் I am telling, நீங்க fenugreek பவுடர் எடுத்துக்கோங்க, அந்த கார்லிக் எடுத்துக்கோங்க, புரோட்டீன் ரிச் ஃபுட், நான்வெஜ்ஜோ இல்ல வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருக்கிற புரோட்டீன் ரிச் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. கண்டிப்பா breast feeding mothers 4 liters வரைக்கும் தண்ணி குடிக்கணும். சோ ஆட்டோமேட்டிக்கலி பேபி நல்லா குடிக்க மில்க் சப்ளை அதிகமாகும். நீங்க சாப்பிடுறதுக்கும் அதுக்கும் ஒரு மினிமல் 30% எனர்ஜெட்டிக்கா தான் இருக்க போறீங்களோ ஒழிய டைரக்டா அங்க கனெக்ஷன் கிடையாது. yes, 15 days old baby sometimes cough mari. Okay, 15 days baby cough mari அப்படின்னா, yeah, we have to check. Sometimes அந்த acid refluxனால dry cough மாதிரி வரலாம். நீங்க இத டாக்டர் கிட்ட காமிங்கடாமா. கண்டினியூஸா இருக்குதுன்னா ப்ளீஸ், I'm not a doctor, I'm just a lactation consultant and a birth educator. Even after having milk, my baby still need to latch. Yeah, sometimes insecure-ஆ இருந்தா பேபி அந்த மாதிரி latch பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. சோ ப்ளீஸ் அந்த குழந்தைக்கு வந்து செக்யூர்டா பண்ணுங்க. அந்த குழந்தைய ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு செக்யூர்ட் சிஸ்டம்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். பட் டோன்ட் வரி, சம்டைம்ஸ் குடிப்பாங்கடா, பிரெஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது கிளஸ்டர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம், நைட்ல பண்றது. இட்ஸ் ஓகே. அந்த குழந்தை குடிச்சிட்டே இருக்குன்னா ஓகே. அதுக்காக மணிக்கணக்குல 2 மணி நேரம் எல்லாம் பிரெஸ்ட்ல வச்சிருக்காதீங்க, சரியா? மெதுவா டைவர்ட் பண்ணி, அழுறாங்க அப்படின்னு சொல்லி பிரெஸ்ட்லயே வச்சிட்டு இருக்க வேண்டாம். வேற டைவர்ட் பண்றதுக்கு கத்துக்கோங்க. I hope I have answered all the queries. Starting la, okay, one second. Any more queries? I think Ganandi, you answered almost all the questions there. Yes, ma. Yes. Yeah. Thank you. So there's one more last now. Is it necessary each time washing breast after the feed? Yeah, good question. Please don't do that. அத பண்ண nipple இன்னும் dry ஆக ஆரம்பிச்சிரும். சோ அத பண்ணாதீங்க. I say express your milk. அந்த மில்கோட ரெசிடியூ should be there on the nipple. அந்த நிப்பிள்ல மில்க்ல இருக்கிறது தான் பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆன்டிசெப்டிக். நீங்க breast milk அந்த நிப்பிள்ல ஒரு கோட் இருந்துச்சுனாலே எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, நிப்பிள் ட்ரை ஆகாது. தட்ஸ் the best thing. ஒருவேளை உங்களுக்கு ஒரு மாதிரி சல்ட்ரியா இருக்கு, எனக்கு வாஷ் பண்ணும் போல இருக்கு, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஓகே, வாஷ் இட், கிளீன் இட். அகைன் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த நிப்பிள்ல தடவிக்கோங்க. சோ மில்கோட கோட்டிங் கண்டிப்பா நிப்பிள்ல இருக்கணும். சும்மா வாஷ் பண்றது நெசசரி இல்லை. மார்னிங் குளிக்கும் போது, ஈவினிங் இஃப் யூ வாண்ட் ஒன்ஸ் சும்மா வைப் பண்ணுங்க. வெறும் வாட்டர், பிளெயின் வாட்டர் இஸ் எனஃப். இந்த சோப், வேற ஏதாவது லோஷன், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, கேன் ஐ டேக் லாக்டர் பவுடர்? எஸ் யூ கேன் இஃப் யூ வாண்ட். அதே ரொம்ப கண்டினியூஸா எடுக்கணும்னு இல்லை. ஐ திங்க் ஐ கேவ் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன், சொன்னேன் இல்லையா? அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபுட்டு எடுத்துக்கோங்க, சப்ளிமெண்ட் இனிஷியல் டேஸ் தான் கிக் ஸ்டார்ட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் மாச கணக்குல நான் லாக்டர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களோட மைண்ட் செட், தேவைப்படாது. ஓகே, கேன் வி யூஸ் பாசிஃபையர் டு சூத்? ஆஃப்டர் 1 month பாசிஃபையர் போலாம். ஆர்த்தோடான்டிக் பாசிஃபையர்னு இருக்கு, அந்த மாதிரி போய்க்கோங்க. சோ தட் அது இந்த கொஞ்சம் இதெல்லாம் வீக் ஆகாது, கம்ஸ் ஜாஸ் எல்லாம். ஆர்த்தோடான்டிக் பாசிஃபையர். பேபி இஸ் நாட் யூரினேட்டிங் மோர் தென் 6 hours. டோட்டலா எவ்வளோன்னு மட்டும் பாருங்கடா. பேபி எனக்கு தெரியல இது எந்த வயசு குழந்தை, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற பேபியா என்ன அப்படிங்கறதெல்லாம். சோ இஃப் இட்ஸ் மோர் கிளியர். ஓகே, எனிவே நீங்க ஹாப்பி மதர்ஹுட் கான்டாக்ட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஃப்ரம் அவுட் சைட், எனி டவுட், ஹாப்பி மதர்ஹுட் மெசேஜ் ஃபோரம்ல
Yes. Well, thank you so much, Anandi, for a very informative session or talk show. Whether the first time moms or second time mom, we still have this doubt when we are nursing our babies. So thank you. So each time it is a new lesson for everyone. We learn new things, and it's just how we adapt ourselves, watch our body every day. We have to see, even closely observe what our chart also, diet chart, together along with the baby's growth. So Yes. thank you so much for this informative session. And thank you so much for all the participants for maintaining, they really cooperated and unmuted, like they kept the mic on mute, and they're really very cooperative. Thank you so much. Thank you. Thank you all. Thank you so much. Thank you, Ma. Any further queries, they can reach you directly. Sure. Thank you. Okay. Thank you, one and all. Thank you.